இந்த வீடியோல நம்ம 15th கொஸ்டின் பார்க்கலாம். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா a computer graphics program displays images on a rectangular screen. ரெக்டாங்குலர் ஸ்க்ரீன்ல வந்து ஒரு கம்ப்யூட்டர் கிராஃபிக் ப்ரோக்ராம் வந்து டிஸ்பிளே பண்ணுதாமா இமேஜஸை. whose coordinate system has the origin at the bottom left corner. நமக்கு தேவையான கீவேர்ட்ஸ் என்ன? ரெக்டாங்குலர் ஸ்க்ரீன், கோஆர்டினேட் வந்து எங்க ஆரம்பிக்குது, ஆரிஜின் எங்க இருக்கு, பாட்டம் லெஃப்ட் கார்னர். இந்த இமேஜ் பாருங்களேன், இங்க வந்து இதை ஒரு ஸ்க்ரீனா கன்சிடர் பண்ணிக்கோங்க. பாட்டம் லெஃப்ட் கார்னர்னா எங்க, இதை தான் சொல்றாங்க. சரியா, இந்த இடத்த தான் சொல்றாங்க லெஃப்ட் கார்னர்னு. இங்க ஆரிஜின் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, ரெக்டாங்குலர் ஸ்க்ரீன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதோட சைஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 800 into 600 பிக்சல்ஸ். நம்மளோட width வந்து 800 பிக்சல்ஸ், அதாவது 800 பிக்சல்ஸ் வைட், ஹை வந்து 600, லென்த் வந்து 600 பிக்சல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ரெக்டாங்கிள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பிளாக் ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, அந்த சைஸ்ல தான் இருக்கும். ஃபர்தரா என்ன கேட்டிருக்காங்க, a circle icon of radius 80 pixels is drawn with its center point at point A. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, another circular icon of radius 100 pixels in point B. பாயிண்ட் பி என்ன, 250, 230. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டு பாயிண்ட்லையுமே வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இவங்க கொடுத்துருக்க ரேடியஸ் அளவில் வந்து நம்ம வந்து ஒரு சர்க்கிள் வரையணும். ஃபர்தராக என்ன கேட்குறாங்கன்னா, இதை பேஸ் பண்ணி இந்த ரெண்டு சர்க்கிளும் இந்த ரெக்டாங்குலர் ஸ்க்ரீனுக்குள்ளே தான் இருக்கா, அதே மாதிரி இந்த ரெண்டு சர்க்கிளும் இன்டர்செக்ட் ஆகுதான்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாயிண்ட் ஏவை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாயிண்ட் ஏ என்னன்னு சொல்லியிருந்தாங்க, 100, 150. கரெக்டா? அப்போ 100 வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இங்க இருக்கு, 150 வந்து இங்க இருக்கும். கரெக்டா? 150 வந்து இந்த இடத்துல இருக்கும், இங்கதான் வந்து 150 இருக்கும். அப்ப நம்ம எங்க பாயிண்ட் பிளேஸ் பண்ணணும், இந்த மிட்ல வந்து பிளேஸ் பண்ணணும். இதுதான் வந்து பாயிண்ட் ஏ. இப்போ பாயிண்ட் பி, எக்ஸ்ல வந்து 250, yல வந்து 230. இப்போ 250 வந்து இந்த இடத்துல இருக்கும், இதுதான் 250. yல வந்து 230னா இதுக்கு நேரா இந்த இடத்துல இருக்கும். இதுதானே 230. 230னா இங்க வரும். கரெக்டா? அப்போ இந்த இடத்துல பாயிண்ட் வச்சோம்னா இதுதான் வந்து பாயிண்ட் பி. இப்போ நம்ம ரெண்டு பாயிண்ட்டும் வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கிட்ட என்ன சொல்றாங்க, R1ஓட ரேடியஸ், அதாவது ஏல பிளேஸ் பண்றோம்ல அந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து என்னன்னா 80 பிக்சல்னு சொல்றாங்க. சரியா? இப்போ நமக்கு என்ன தெரியும், ஒரு யூனிட் வந்து 100 பிக்சல்ஸ்னு தெரியும். இது 100 பிக்சல்ஸ். அதே மாதிரி மேல இந்த வித்தும் வந்து 100 பிக்சல்ஸ், இதுவும் வந்து 100 பிக்சல்ஸ், அதே மாதிரி இதுவும் வந்து 100 பிக்சல்ஸ். நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, R1ஓட ரேடியஸ் வந்து 80ன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் பாயிண்ட் ஏனா, இதுக்கு மேல நம்மள வந்து சர்க்கிள் வந்து வரைய சொல்லியிருக்காங்க, such that ரேடியஸ் வந்து 80-ஆ இருக்கணும். அப்போ ரேடியஸ் வந்து நமக்கு 80-ஆ இருக்கணும். கரெக்டா? இந்த பக்கமும் 80 தான் வரும். சும்மா லைன்ஸ் மட்டும் வரைகிறேன். எங்கேருந்து நம்ம சர்க்கிளோட அவுட்டர் சர்ஃபேஸ்க்கு லைன் வரைஞ்சாலும் 80-ஆ தான் இருக்கும். புரியுதா? ஸோ இதுவும் ரேடியஸ் தான், இதுவும் ரேடியஸ் தான், இதுவும் ரேடியஸ் தான். எங்கேருந்து நம்ம லைன் வரைஞ்சாலும் நமக்கு ரேடியஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பாயிண்ட் ஏலேருந்து 80 பிக்சல்ஸ்னா எங்கே இருக்கும், இங்கே வரைக்கும் இருக்கும். கரெக்டா? இங்கே மிச்சம் 20 பிக்சல்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த சைடும் வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் வரும், இங்கே வந்து மிச்சம் 20 பிக்சல்ஸ் இருக்கும். இப்போ இங்கே பாருங்களேன், 150ங்கிறனால இங்கே மேலே 50 பிக்சல்ஸ், கீழே 50 பிக்சல்ஸ் இருக்கும். கரெக்டா? நமக்கு என்ன தெரியும், ஒரு யூனிட் வந்து 100 பிக்சல்ஸ்ன்னு தெரியும். இங்கே 150க்கு நேராக இப்போ நம்ம பாயிண்ட் வச்சிருக்கனால மேலே 50 பிக்சல்ஸ் இருக்கும், கீழே 50 பிக்சல்ஸ் இருக்கும். இப்போ நமக்கு 80 வேணுங்கிறனால நம்ம கொஞ்சம் மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணணும். சரியா? எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இந்த இடத்துல வரும், அதே மாதிரி இங்கே வரும். ஓகேவா? புரியுதா? கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம்.
150 இருக்கு. அதாவது 150 வந்து இங்க மிடில் இருக்கு. அப்போ மேல 50 இருக்கும், கீழே 50 இருக்கும். நமக்கு என்ன தெரியும்? இந்த ஹோல் வித் வந்து 100 பிக்சல்னு தெரியும். 150ங்கிற பாயிண்ட் வந்து இப்படி மிடில் இருக்கனால இங்க மேல 50 இருக்கும், கீழே 50 இருக்கும். அதனால நம்ம எக்ஸ்ட்ரா 30 வந்து மேல இருக்க யூனிட்ல இருந்து கன்சிடர் பண்றோம். ஸோ இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணோம்னா பாயிண்ட் ஏல வந்து 80 பிக்சல் ரேடியஸ் இருக்க ஒரு சர்க்கிளை பிளேஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? இது R1, இந்த கேப் இருக்கு இல்லையா, இது வந்து 80 பிக்சல். அதே மாதிரி மேல இருந்து கீழே இருக்க டிஸ்டன்ஸும் வந்து 80 பிக்சல். இப்போ ஏல வந்து நம்ம எக்ஸாக்டா பிளேஸ் பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி நம்ம பிலையும் பிளேஸ் பண்ணணும். சரியா? பில என்னன்னு சொல்லியிருந்தாங்க? 100 பிக்சல்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இங்கிருந்து இங்க வரைக்கும் 30, கரெக்டா? ஏன்னா நமக்கு வந்து 230 இங்கே தான் இருக்கு. 230 இங்க இருக்கு. அப்போ இங்க இருந்து இங்க இருக்க டிஸ்டன்ஸ் 30. மிச்சம் இருக்க 70 நம்ம இங்க இருந்து எடுத்துக்கணும். இங்க இருந்து இங்க வரைக்கும் வந்துச்சுன்னா 50, கொஞ்சம் முன்னாடி போச்சுன்னா 70. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 70 பிக்சல். இங்க மேல இருக்கிறது வந்து 30 பிக்சல். புரியுதா? இப்போ இதே மாதிரி மிச்சம் இருக்க 3 சைட்லயும் எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் மேல இங்க வந்து 30 இருக்குன்னா இங்க ஆப்வியஸா மேல 70 இருக்கும். நம்ம முன்னாடி ஒரு 30 மட்டும் எடுத்துக்கலாம் அடுத்த யூனிட்ல இருந்து. புரியுதா? இங்க இருக்க டிஸ்டன்ஸும் 100 பிக்சல்ஸ் வர மாதிரி மார்க் பண்றேன். இங்க இருக்க பிக்சல்ஸும் 100 வர மாதிரி மார்க் பண்றேன். இப்போ நமக்கு வந்து தெரியும் இந்த பீன்ற பாயிண்ட் வந்து 230ல இருக்கு. அப்போ இங்க இருந்து இங்க இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 30 பிக்சல். இங்க கீழே இருக்க பிக்சல் சைஸ் வந்து 70. இங்க மேல வந்து நமக்கு 70 பிக்சல் இருக்கும். கரெக்டா? இங்க இருந்து இங்க இருக்க லென்த் வந்து 70 பிக்சல். அப்ப நமக்கு மிச்சம் எவ்வளவு வேணும்? 30 பிக்சல் வேணும். அதை மட்டும் அடுத்த யூனிட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? இங்க டோட்டலா 100 பிக்சல் இருக்கு. அதே மாதிரி இங்க கீழேயும், அதாவது இங்க இருந்து இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து, சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்க இருந்து இங்க வந்து 100 பிக்சல் நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. இப்போ இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க 2 சைடும் பண்ணணும். இப்போ இந்த சைடு வந்து நமக்கு 50 இருக்கும். கரெக்டா? இங்கேயும் 50 இருக்கும், இங்கேயும் 50 இருக்கும். ஏன்னா இந்த லென்த்தும் வந்து நமக்கு எவ்வளோ? 100 பிக்சல்ஸ். ஸோ இங்க 50 பிக்சல்ஸ் இருக்கும், இங்கேயும் 50 பிக்சல்ஸ் இருக்கும். எக்ஸ்ட்ரா 20 வேணுன்றதுக்காக கொஞ்சம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றோம். அதே மாதிரி இதையும் எக்ஸ்டெண்ட் பண்றோம். நம்ம சக்சஸ்ஃபுல்லி என்ன பண்ணிட்டோம்? இந்த பக்கமும் 100 பிக்சல்ஸ் வர வச்சுட்டோம், இந்த பக்கமும் 100 பிக்சல்ஸ் வர வச்சுட்டோம். இப்போ இங்க வந்து ஒரு சர்க்கிள் வரையணும். மறுபடியும் பாயிண்ட் ஏல வந்து சர்க்கிள் வரைய போறோம். ஏன்னா நமக்கு கொஞ்சம் 80 பிக்சலை விட குட்டியா இருந்துச்சு, அதை கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு இப்போ வரைஞ்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இங்க வந்து டயக்ராம் வரையணும். ஸோ இங்கிருந்து இங்க ஜாயின் பண்ணி, இங்கிருந்து இங்க ஜாயின் பண்ணி, இங்க ஜாயின் பண்ணி, இப்படி நம்ம ஜாயின் பண்றோம். சரியா? இது வந்து பாயிண்ட் ஏ, இது வந்து பாயிண்ட் பி. இதுல வந்து நம்ம சர்க்கிள் வரைஞ்சிட்டோம் சச் தட் இங்க R2 வந்து இஸ் ஈக்குவல் டு 100 பிக்சல். அதே மாதிரி இங்கேயும் வந்து சர்க்கிள் வரைஞ்சிட்டோம் சச் தட் இங்க இருக்க ரேடியஸ் R1 வந்து இஸ் ஈக்குவல் டு 80 பிக்சல். சரியா? நம்ம கேட்டிருந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருந்தாங்க? டிட்டர்மைன் வெதர் எனி பார்ட் ஆஃப் எய்தர் சர்க்கிள் லைஸ் அவுட் சைட் த ஸ்கிரீன். இங்க ஏதாச்சும் ஒரு பார்ட் வந்து ஸ்கிரீனுக்கு வெளியே தெரியுதா? இந்த ரெக்டாங்குலர் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, இங்க பிளாக் கலர் லைன் இருக்கு இல்லையா, ரெக்டாங்குலர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளோட ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீனுக்கு வெளியே ஏதாச்சும் சர்க்கிள் பார்ட் போயிருக்கா? இல்லை. இங்க வந்து நமக்கு 20 பிக்சல் அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு ஸ்க்ரீனோட எட்ஜுக்கும் சர்க்கிள்க்கும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் என்ன? நோ, போத் ஆஃப் த சர்க்கிள் லைஸ் வித்தின் த ஸ்க்ரீன் அப்படின்னு நம்ம வந்து ஆன்சர் எழுதிருக்கோம். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? whether the two circles intersect each other. ரெண்டு சர்க்கிள் வந்து இன்டர்செக்ட் ஆகுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏர்லியரா நம்ம மேனுவலா பாயிண்ட் வைக்கும்போது கொஞ்சம் மிஸ்டேக் வந்துச்சு. கரெக்டா? ஸோ மேபி அதே மாதிரி இப்பயும் கூட ஏதாவது மேனுவல் எரர் வந்திருக்கலாம் இல்லையா, நம்ம தப்பா கூட மார்க் பண்ணிருக்கலாம் இல்லையா. அதனால அதை வெரிஃபை பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, பாயிண்ட் ஏ பாயிண்ட் பி, இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்.
நார்மலா நம்ம எப்படி டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிப்போமோ அதே மாதிரி நம்ம கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இங்க 2 சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது வந்து பாயிண்ட் பி, இது வந்து பாயிண்ட் ஏ. இது வந்து இன்டர்செக்ட் ஆகலைன்னா, ஓகேவா, இது வந்து இந்த 2 சர்க்கிளும் இன்டர்செக்ட் ஆகலைன்னா இங்க பாருங்களேன், நடுவுல கேப் இருக்கு. கரெக்டா? அப்போ இங்க இருந்து இங்க இருக்கிறது இதோட ரேடியஸ், இங்க இருந்து இங்க இருக்கிறது வந்து R2, அதாவது 100. இங்க இருந்து இங்க இருக்கிறது R1, which is equal to 80. இப்போ இது ரெண்டையும் பிளஸ் பண்ணும்போது நமக்கு 180 கிடைக்குது. இப்போ டிஸ்டன்ஸ் பாருங்களேன், இங்க இருந்து இங்க இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா நடுவுல நமக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 180 விட பெருசா இருந்துச்சுன்னா இந்த 2 சர்க்கிளும் வந்து இன்டர்செக்ட் ஆகலைன்னு அர்த்தம். புரியுதா? இன்டர்செக்ட் ஆகலைன்னா நமக்கு நடுவுல வந்து எக்ஸ்ட்ரா கேப் இருக்கு. ஒருவேளை இன்டர்செக்ட் ஆச்சுன்னா, இப்போ இங்க வந்து இன்டர்செக்ட் ஆயிருக்கு இல்லையா, நிஜமாவே இன்டர்செக்ட் ஆயிருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இங்க இருந்து இங்க இருக்கிறது வந்து டிஸ்டன்ஸ், இதோட ரேடியஸ் வந்து என்ன? இங்க இருந்து இங்க இருக்கிறது ரேடியஸ். கரெக்டா? எக்ஸ்டெண்ட் ஆகுது பாருங்களேன், அந்த பாயிண்ட் வந்து இன்னொரு சர்க்கிள் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது ரேடியஸ். இப்போ இது வந்து 100. அதே மாதிரி இங்க இருந்து இங்க இருக்கிறது வந்து 80. இப்போ இங்க இந்த இந்த ஏரியா பாருங்களேன், இந்த 2 ஏரியாவும் மர்ஜ் ஆகுது. அப்போ இங்க வந்து 100 வந்து இதுக்குள்ள வந்துச்சு, அதே மாதிரி 80யும் இதுக்குள்ள போயிடுச்சு. அப்போ இதை நம்ம பிளஸ் பண்ணானா ஆப்வியஸா என்ன இருக்கும்? 180 விட கம்மியா இருக்கும். ஏன்னா இங்க ஒரு 20 யூனிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம், இங்க ஒரு 20 யூனிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ இங்க ரேடியஸ் ஆக்சுவலா இங்க எவ்வளவு இருக்கு? 60 இருக்கு, இங்க வந்து 80 இருக்கு. அப்போ R1 plus R2 is equal to 180. 180 விட டிஸ்டன்ஸ் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா இன்டர்செக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். 180 விட டிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா இன்டர்செக்ட் ஆகலைன்னு அர்த்தம். சரியா? இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ நம்மளோட பாயிண்ட்ஸ் என்ன? இது வந்து x1, இது வந்து y1, இது x2, y2. இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square under root. இப்போ நம்மளோட x2 ஓட வேல்யூ என்ன? 250, x1 ஓட வேல்யூ 100. அப்போ 250 minus 100 the whole square plus y2 ஓட வேல்யூ வந்து 230 minus y1 ஓட வேல்யூ வந்து 150 whole square. அப்போ 230 minus 150 the whole square. நம்ம வந்து மைனஸ் பண்ணோம்னா 250 minus 100னா 150 the whole square plus 230 minus 150னா எவ்வளோ? 230 minus 150னா 0, இது வந்து 13 ஆயிரும், இது 1 ஆயிரும், அப்போ இங்கே 8. நமக்கு ஆன்சர் வந்து இங்கே 8. 80 ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 150 ஸ்கொயர்னா எவ்வளோ? 2 0 எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இப்போ 15 ஸ்கொயர் வந்து எவ்வளோ? 225. கரெக்டா? 2 0 போட்டுக்கோங்க. ப்ளஸ் 8 ஸ்கொயர் வந்து 64, 2 0 போட்டுக்கோங்க. அப்போ 6400. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? இங்கே 0 0 9 8 2. இப்போ வந்து 28,900. இதோட ரூட் வேல்யூ வந்து 170. இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு கிடைச்சிருக்கு? 170 கிடைச்சிருக்கு. இப்போ டிஸ்டன்ஸ் வந்து 180 விட சின்னதா இருக்கா இல்லை பெருசா இருக்கா? சின்னதா இருக்கு. அப்போ 180 விட 170 வந்து சின்னது. கரெக்டா? அப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இந்த 2 சர்க்கிளும் வந்து இன்டர்செக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். நம்ம என்ன பார்த்தோம்? 180 விட சின்னதா இருந்துச்சுன்னா இன்டர்செக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன?
yes, two circles intersect each other. இப்போ 16th question. 16th questionல என்ன கேட்டிருக்காங்க? Plot the points A, B, C, D in the coordinate plane. இப்போ plot பண்ணிடலாமா? First point வந்து 2, 1. இங்க வந்து 1, 2, 3, 4. அதே மாதிரி இங்கேயும் 1, 2, 3, 4. இங்க வந்து -1, -2, -3, -4. இங்க -1, -2, -3, -4. இங்க வந்து பாயிண்ட்ஸ் எங்க இருக்கு? A ஓட கோஆர்டினேட்ஸ் வந்து 2, 1. அப்போ x ஆக்சிஸ்ல வந்து x ஆக்சிஸ்ல வந்து 2, y ஆக்சிஸ்ல 1. x ஆக்சிஸ்ல 2 இங்க இருக்கு, y ஆக்சிஸ் வந்து இங்க இருக்கு 1. அப்போ இங்க தான் வந்து Aங்கிற பாயிண்ட் இருக்கு. Bங்கிற பாயிண்ட் எங்க இருக்கு? -1, 2. அப்போ x ஆக்சிஸ்ல -1, y ஆக்சிஸ்ல 2. அப்போ இந்த இடத்துல B இருக்கு. Cங்கிற பாயிண்ட் வந்து -2, -1. -2னா x ஆக்சிஸ்ல இங்க இருக்கு, -1னா இங்க. D வந்து 1, -2. x ஆக்சிஸ்ல 1, -2னா இந்த இடத்துல இருக்கு. இதுதான் வந்து பாயிண்ட் D. இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து பிளாட் பண்ணிட்டோம் கோஆர்டினேட் பிளேன்ல. இப்போ என்ன கேக்குறாங்க? இஸ் ABCD a ஸ்கொயர்னு கேக்குறாங்க. கேன் யூ எக்ஸ்பிளைன் why? வாட் இஸ் தி ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர்? இப்போ வந்து 4 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பிளாட் பண்ணிட்டோம். என்ன கேக்குறாங்கன்னா இது ஸ்கொயரான்னு கேக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து ஸ்கொயர் மாதிரி தானே தெரியுது. ஆனா நம்ம எடுத்த உடனே இது ஸ்கொயர்னு நம்ம சொல்லிட முடியாது. நம்ம சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஏன்னு. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கிருந்து இங்க இருக்க டிஸ்டன்ஸும் இங்கிருந்து இங்க இருக்க டிஸ்டன்ஸும் ஒரே டிஸ்டன்ஸா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். அதாவது இந்த 4 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து பாயிண்ட் சி. இந்த 4 பாயிண்ட்ஸும் வந்து ஈக்குவலான டிஸ்டன்ஸ்ல இருக்கான்றதை நம்ம செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுவோம்? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சுதான். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த 4 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது இந்த 4 சைடு இருக்கு இல்லையா, 4 சைடுல இருக்க டிஸ்டன்ஸும் வந்து ஈக்குவலா இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணணும். அதே மாதிரி ஸ்கொயரா இருந்தா நம்ம இன்னொன்று என்ன செக் பண்ணணும்? டயக்னலோட லென்த்தும் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணணும். அப்போ இப்போ வந்து நம்ம எந்தெந்த பாயிண்ட்ஸுக்கு வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்? BAக்கு கண்டுபிடிக்கணும். கரெக்டா? இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி BCக்கு கண்டுபிடிக்கணும், CDக்கு கண்டுபிடிக்கணும், DAக்கு கண்டுபிடிக்கணும், டயக்னல்ஸ்க்கு கண்டுபிடிக்கணும். டயக்னல்ஸ் வந்து என்ன? AC அப்புறம் BD. இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும். இது 4 ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும். இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square ரூட்டுக்குள்ள. கரெக்டா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து BAக்கு நம்ம கண்டுபிடிக்கலாமா? இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து உள்ள எழுதிக்கலாம். BA, BC, CD, DA. அப்புறம் diagonals AC and BD. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து BAக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். பாயிண்ட்ஸ் என்ன? Bயோட பாயிண்ட்ஸ் வந்து -1, 2. இது வந்து Bயோட பாயிண்ட். Aயோட பாயிண்ட் வந்து 2, 1. இது டிஸ்டன்ஸ் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square under root which is equal to இது வந்து x1, இது y1, இது x2, இது y2. இப்போ x2 ஓட வேல்யூ வந்து என்ன? 2. 2 minus -1 the whole square plus இங்க வந்து y2. y2 வந்து 1 minus 2 the whole square which is equal to இங்க இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா பிளஸ் ஆயிரும். அப்போ 2 plus 1 the whole square plus 1 minus 2னா -1 ஸ்கொயர். கரெக்டா? இப்போ இது ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணோம்னா
3 square plus minus 1 square, which is equal to 3 square வந்து 9 plus 1 square வந்து 1, அப்போ root 10. இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? BA ஓட distance வந்து root 10. என்ன பண்ணுவோம் நம்ம? BCக்கு கண்டுபிடிக்கலாம். B ஓட பாயிண்ட்ஸ் வந்து அப்படியே வச்சுக்கோங்க. இங்க வந்து C ஓட பாயிண்ட்ஸா மாத்த போறோம். C ஓட பாயிண்ட்ஸ் என்ன? -2 -1. நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா x2 ஓட வேல்யூ வந்து -2 minus x1 ஓட வேல்யூ வந்து -1 the whole square plus y ஓட வேல்யூ வந்து -1 minus y1 ஓட வேல்யூ வந்து 2 the whole square. இதை simplify பண்ணோம்னா இங்க -2, இங்க மைனஸ் உள்ள போயிடுச்சுன்னா இங்க என்ன ஆயிரும்? -2 plus 1 whole square plus இங்க வந்து -1 -2 whole square. இதை simplify பண்ணோம்னா -2 plus 1 இங்க என்ன ஆயிரும்? -1 ஆயிரும். கரெக்டா? -1 whole square plus இங்க -3 square, which is equal to 1 plus 9. Again நமக்கு என்ன ஆன்சர்? root 10. அப்போ BC ஓட டிஸ்டன்ஸும் வந்து root 10. நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? AD ஓட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். So AD is equal to A ஓட பாயிண்ட்ஸ் என்ன? 2, 1. D ஓட பாயிண்ட் வந்து 1, -2. இது A ஓட பாயிண்ட், இது D ஓட பாயிண்ட். இது வந்து x1 y1, இது x2 y2. சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா x2 ஓட வேல்யூ வந்து 1 minus x1 ஓட வேல்யூ வந்து 2 the whole square plus -2 minus 1 the whole square. இது simplify பண்ணோம்னா 1 minus 2 வந்து எவ்வளோ? -1 square plus -2 -1, அப்போ -3 square, which is again equal to 1 plus 9. ஆன்சர் வந்து root 10. இந்த டிஸ்டன்ஸும் வந்து root 10 தான். இப்போ வந்து டிசிக்கு கண்டுபிடிக்கணும். டி பாயிண்ட் அப்படியே வச்சுக்கலாம். இங்க வந்து சியோட பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சியோட பாயிண்ட்ஸ் என்ன? -2 -1. அப்போ இப்போ வந்து x2 minus x1, அதாவது 1 minus -2 whole square plus y2 வந்து -2 minus -1 the whole square. இப்போ ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 minus -2, அப்போ இங்க மைனஸ் உள்ள போயிடுச்சுன்னா 1 plus 2 the whole square plus இங்க -2 minus -1, அப்போ -2 plus 1 whole square. இதை simplify பண்ணோம்னா 3 square plus இங்க -1 square, which is again equal to 9 plus 1. இப்போ distance வந்து root 10. நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? 4 sides ஓட டிஸ்டன்ஸுமே வந்து is equal to root 10. அப்போ வந்து sides வந்து ஈக்குவலா இருக்கு. இப்போ வந்து diagonal ஈக்குவலா இருக்கான்னு நம்ம பார்க்கணும். கரெக்டா? அதுக்கு நம்ம இப்போ என்ன செக் பண்ணணும்? ஏசி வந்து பிடிக்கு ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஏசியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். பாயிண்ட் ஏ வந்து 2, 1. பாயிண்ட் சி வந்து -2, -1. இது வந்து x1 y1, இது x2 y2. அப்போ ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா -2 -2
ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே வந்து y2 ஓட வேல்யூ வந்து -1 -1 த ஹோல் ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா -2 -2னா -4 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -1 -1னா 2 ஸ்கொயர். கரெக்டா? -2 ஸ்கொயர். அப்போ 4 ஸ்கொயர் வந்து 16 ப்ளஸ் 2 ஸ்கொயர் வந்து 4 which is equal to √20. இது எப்படி எழுதலாம்னா 4 into 5ன்னு எழுதலாம். அதுக்கப்புறம் 4 ஓட ரூட் வேல்யூ 2, இதை வெளியே எடுத்துட்டு 2√5ன்னு எழுதிடலாம். இப்போ டயகனலோட வேல்யூ அதாவது ஏசியோட வேல்யூ வந்து 2√5. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், பிடியோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ பியோட வேல்யூ வந்து -1 2, சியோட வேல்யூ சி இல்லை பியோட வேல்யூ வந்து 1, -2. இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதை வச்சு தான் இது ஸ்கொயரா இல்லையான்னு தெரியும். இப்போ x2 ஓட வேல்யூ வந்து 1 மைனஸ் x1 ஓட வேல்யூ வந்து -1 the whole square ப்ளஸ் y2 ஓட வேல்யூ வந்து -2 மைனஸ் y1 ஓட வேல்யூ 2 the whole square. இப்போ 1 மைனஸ் -1 அப்போ இங்க பிளஸ் ஆயிருமா? இப்போ 1 + 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்க -2 -2னா -4 ஹோல் ஸ்கொயர் which is equal to 2 square plus -4 square which is equal to 4 plus 16 which is equal to 20. இது எப்படி எழுதிக்கலாம்? 4 into 5ன்னு எழுதலாம், அப்புறம் 2√5ன்னு எழுதிடலாம். ஸோ டயகனல் வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கு. இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, டயகனலும் ஈக்குவலா இருக்கு, சைட்ஸும் ஈக்குவலா இருக்கு. அப்ப நம்ம வந்து என்ன சொல்லிடலாம், இது வந்து ஸ்கொயர் தான்னு சொல்லிடலாம். ஏன்னா சைட்ஸும் ஈக்குவலா இருக்கு, ஆல் தி சைட்ஸ் ஆர் ஈக்குவல் as well as the diagonals are equal அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடலாம். சரியா? இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் தி ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர். ஸ்கொயரோட ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏரியா ஃபார்முலா என்ன, ஏரியா இஸ் ஈக்குவல் டு சைடு இன்டு சைடு, otherwise side square. சரியா? வந்து √10 into √10 which is equal to 10. அப்போ 10 ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் வந்து ஏரியாவோட வேல்யூ. ஓகேவா? அவ்வளோதான் 16th கொஸ்டின். இதோட நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டர் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு வந்து 1 ஷார்ட் வீடியோவும் வந்து ஒன்று நம்ம போஸ்ட் பண்ணுவோம் நம்ம சேனலில். அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ஹோல் பிளேலிஸ்ட்ல இருக்க எல்லா வீடியோஸுமே செக் அவுட் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் இந்த ஹோல் சாப்டர் பத்தி. அதே மாதிரி ரிவிஷன் வீடியோவும் செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ நீ அடுத்து வந்து 1 ஷார்ட் வீடியோவும் ரிவிஷன் வீடியோவும் போட்டுருவோம், அதையும் வந்து செக் பண்ணி பாருங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களில் யாராச்சும் வந்து ஆன்லைன் டியூஷனோ இல்லை ஆன்லைன் கிளாஸஸோ 1-to-1 கிளாஸஸோ தேடிட்டு இருந்தீங்கன்னா இங்கே இருக்க நம்பர் வச்சு நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஸ்டே கனெக்டட் அண்ட் கீப் வாட்சிங்.